Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இனா மணியாச்சி பஞ்சாயத்து அத்தைக்கொண்டான் ஸ்ரீனிவாசா நகர் பவானி அம்மன் கோவில் தெருவில் புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்த கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இனிய பொங்கல் திருநாளில் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இனிய பொங்கல் திருநாளில் மக்கள் தங்களது மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வீட்டினுள்ளும் வாசலிலும் வண்ண கோலங்களினால் அலங்கரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட விலை பொருட்களை வைத்து புது பானையில் அரிசியிட்டு அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி இறைவனுக்கு படைத்து வழிபடுவதோடு தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளை அலங்கரித்து பொங்கல் மற்றும் வாழைப்பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை வழங்கி தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அதிமுக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவும் புரட்சித் தமிழர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 4½ ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகன்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் நாளை வரும் தை தமிழகத்தின் மீட்சிக்கு அடித்தளம் இடட்டும் எனவும் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேலம் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே. பி. கந்தன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சித் தமிழர், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் உலக தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழனுடைய திருநாள் இந்த தை பொங்கல். உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு எனது இனிய தை பொங்கல் நல்வாழ்த்து. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் திரளானோர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூங்கொத்து, பொன்னாடை மற்றும் புத்தகங்களை அளித்து பொங்கல் வாழ்த்துக்களை பெற்றனர். கழக நிர்வாகிகளை இன்முகத்துடன் வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார்.
தை திருநாளை முன்னிட்டு கழகம் சார்பில் மதுரையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சமயநல்லூர் நகரி அருகே பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கழக அம்மா பேரவை, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் மற்றும் அம்மா சேரிட்டபிள் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அன்னதானம் வழங்கி பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், பொங்கல் வைத்த இந்த அரசுக்கு பொங்கல் வைத்து வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றார். 100% மின்கட்டண உயர்வு, 150% சொத்து வரி உயர்வு, பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு உள்ளிட்டவைகள்தான் திமுக அரசின் சாதனை என்றும் அவர் விமர்சித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் சிறுத்தை நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். மேலராணி கிராமத்தில் ஏற்கனவே 4 மாடுகளை சிறுத்தை கொன்ற நிலையில் மேலும் ஒரு கன்றுக்குட்டியையும் சிறுத்தை கொன்றது. இதனால் அக்கிராம மக்கள் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடவும் உரிய நிவாரணம் வழங்கவும் விடியாத அரசின் வனத்துறையை வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன் தலைமையில் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி முன்னிலையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்திய பின் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன், ரப்பர் பூங்கா அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது வனத்துறை அமைச்சர் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே பணம் இல்லாத சூழ்நிலையில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்பது கடினம் என பேசுவது ஏமாற்றும் செயல் என்றார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகள் மட்டுமே நடந்ததாகவும் அவர் விமர்சித்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அதிமுகவினருக்கு பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். களக்காட்டூர் ஊராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் ஏற்பாட்டில் விச்சந்தாங்கல், காலூர், மேல் பெரணமல்லூர், ஐயங்கார்குளம், களக்காட்டூர் பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினருக்கு வேஷ்டி, சேலை உட்பட பொங்கல் பரிசுகளை முன்னாள் அமைச்சர் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VN ரவி பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். சைதாப்பேட்டை மாமன்ற உறுப்பினர் கதிர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VN ரவி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களையும் ஏமாற்றும் அரசு ஸ்டாலின் அரசு என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு தெரிவித்தார். பறவை பேரூராட்சி அண்ணா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சத்தில் கட்டப்பட்ட புதிய நாடக மேடையை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது உறுதி என தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். திமுக மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யலை, தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யலை என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் CEO அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தான் உள்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது? எங்களை ஏன் ஏமாற்றுகிறது? பொங்கல் விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பரிசுகளை வழங்கினார். கடத்தூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வண்ண வண்ண கோலங்களை வரைந்தனர். இதனை கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அதிமுக மூவர்ண நிற பலூன்கள், வாழை மரம், கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு
நுழைவாயில் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து வண்ண கோலம் இட்ட பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து 3 மத குருமார்கள் முன்னிலையிலும் தோழமை கட்சி பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கழக துண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டு நாட்காட்டிகளை மாவட்ட செயலாளர் வழங்கினார். திருச்சி மாநகர் மாவட்டம் மலைக்கோட்டை பகுதி கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. சத்தியமூர்த்தி நகர் மதுரை வீரன் கோவில் அருகே மலைக்கோட்டை பகுதி கழகம் 17வது வட்ட கழக செயலாளர் எம் சிங்கமுத்து ஏற்பாட்டில் பகுதி கழக செயலாளர் மலைக்கோட்டை MA அன்பழகன் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் பி ரஜினிகாந்த், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் வெங்கட் பிரபு உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வேலூர் காட்பாடியில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வேலூர் மாநகர மாவட்ட கழக அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அதிமுக வடக்கு பகுதி செயலாளர் ஜனார்த்தனன் ஏற்பாட்டில் திமுக வடக்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்யராஜ் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் வேலூர் மேற்கு பகுதி செயலாளர் நாராயணன் ஏற்பாட்டில் வழக்கறிஞர் பூஜா ஸ்ரீ அதிமுகவில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.